வெல்கம் டு வானியாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சுவையான சூப்பரான கேரட் முட்டைக்கோஸ் பொரியல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு முழு முட்டைக்கோஸை பாதியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாதி தான் செய்ய போகிறோம். அந்த பாதி நல்லா கொத்துன்னு கொத்திடுங்க. வெட்டி போடுறதுல நல்லா கொத்தி போட்டால் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். அரை முட்டைக்கோஸை நல்லா கொத்தி இப்படி எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு 2 கேரட் எடுத்து அதில் மேலேயும் கீழேயும் கட் பண்ணி தூக்கி போட்டுருங்க. மேலே லைட்டாக இருக்கிற தோலை கத்தியை வச்சு லைட்டாக கீறி விட்டுட்டு 2 கேரட்டையும் துருவி எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் கொஞ்சம் காஞ்சதையும் 1/2 டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு கொஞ்சம் பொரிஞ்சதையும் 1 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உளுந்தம்பருப்பு கூடவே 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 டீஸ்பூன்லேருந்து 2 டீஸ்பூன் வரைக்கும் ஆட் பண்ணிக்கோங்க. 2 எனக்கு கருவேப்பிலை தலை ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் 2 பச்சை மிளகாவை நீள் வாக்கில் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. 10லேருந்து 12 சின்ன வெங்காயத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. சின்ன வெங்காயம் நல்லா வதங்கினதையுமே அது கூட வெட்டி வச்சுருந்த அரை முட்டைக்கோஸை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு 2 கேரட்டை வெட்டி வச்சுருந்தோம்ல, அதையும் எடுத்து உள்ளே போட்டுருங்க. உள்ளே போட்டு நல்லா ஒரு கலக்குன்னு கலக்கிட்டுருங்க. அது கூடவே 1 டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அந்த மஞ்சத்தூளோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு 1 நிமிஷம் லைட்டாக அப்படியே கிண்டி விட்டுட்டே இருங்க. அப்புறம் 1 கப் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் அந்த சைடில் இருக்கிற காய்கறி எல்லாம் நல்லா உள்ளுக்குள்ளே சேர்த்து விட்டுருங்க. அந்த தண்ணியில் நல்லா வேகிற மாதிரி ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு நல்லா வேக வச்சுருங்க. அந்த 10 நிமிஷத்தில் இடையிடையே அப்பப்போ எடுத்து பார்த்து தண்ணி கம்மியாயிருச்சான்னு செக் பண்ணிவிட்டு அப்பப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. நல்லா ஃபுல் தண்ணி ட்ரை ஆகிற வரைக்கும் லைட்டாக மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஃபைனலாக நமக்கு தண்ணியெல்லாம் வற்றிருச்சு. இந்த ஸ்டேஜில் 1/2 டீஸ்பூன் சாம்பார் பொடி ஆட் பண்ணிக்கோங்க. இதை கண்டிப்பாக ஆட் பண்ணுங்கள். இந்த ஃப்ளேவர் அந்த முட்டைக்கோஸ் கேரட்டோட பச்சை மணத்தை சுத்தமாக எடுத்துரும். இதுதான் சூப்பர் டேஸ்ட் கொடுக்கும். கண்டிப்பாக இதை ஆட் பண்ணி செஞ்சு பாருங்கள். எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். திரும்ப திரும்ப நீங்கள் இப்படி தான் செய்வீங்க. அப்புறம் ஒரு 4லேருந்து 5 டீஸ்பூன் தேங்காய் துருவலை சேர்த்து விட்டுருங்க. சேர்த்து விட்டு ஒரு 2 நிமிஷம் கலக்கிட்டே இருங்க. அந்த லோ ஃப்ளேமில் வச்சு கலக்குங்க. இந்த ஸ்டேஜில் அந்த சாம்பார் தூளோட பச்சை மணமும் போயிடும், தேங்காய் துருவலும் நல்லா பொரியலோட மிக்ஸ் ஆயிரும். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்கள்.